நாம் யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளை உம்முடைய சன்னிதானத்தில் வைத்து நாங்கள் நிறைவு செய்யும் வேளையிலே நீர் எங்களோடு பேசும் புதிய வாரத்தை நாங்கள் சந்திக்க இருக்கிறோம். இந்த வாரத்தின் நாட்களுக்குண்டான பலனை எங்களுக்கு உம்முடைய செய்தியின் மூலமாக நீர் தந்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற பிள்ளைகளோடு தேவ ஆசீர்வாதமும் தேவ வழிநடத்துதலும் தேவ பிரசன்னமும் இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பரிசுத்த சமூகத்திலிருந்து நாங்கள் கடன் செல்லும்போது எங்களுடைய மனதிற்கு நம்பிக்கையும் தைரியத்தையும் கவலைகளை மறந்த சிறு குழந்தைகளைப் போல நாங்கள் கடன் செல்வதற்கு எங்களை கிருபையோடு வழிநடத்தியல்லும் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். இந்த சூரிய அஸ்தமன ஆராதனையிலே நம்மளுடைய வாழ்க்கைக்கான சில பாடங்களை நாம் படிக்க இருக்கிறோம். இந்த நாளின் தியானத்திற்காக நாம் தெரிந்து கொண்ட தலைப்பானது உங்கள் எண்ணங்களின் வலிமை. உங்கள் எண்ணங்களின் வலிமை, த பவர் ஆஃப் யுவர் தாட்ஸ். பள்ளி மாணவனாக இருந்தபோது ஒவ்வொரு காலாண்டு தேர்வுகளில் நான் படித்த பள்ளிக்கூடத்தில் மிகவும் கட்டுப்பாடான விதிமுறைகள் உண்டு. முதலாவது மணி அடிக்கும் வேளையிலே எல்லா மாணவர்களும் பரீட்சை அறைக்குள்ளாக இருக்க வேண்டும். இரண்டாவது மணி அடிக்கும் வேளையிலே எல்லா மாணவர்கள் கையிலும் அந்த வினாத்தாள்கள் கொடுக்கப்படும். மூன்றாவது மணி அடிக்கும் வேளையிலே எல்லா மாணவர்களும் தேர்வை எழுத ஆரம்பிக்க வேண்டும். அந்த இரண்டாம் மணிக்கு அப்புறம் அல்லது முதலாவது மணிக்கு அப்புறம் எந்த மாணவனும் வகுப்பறைக்குள்ள போகக்கூடாது. ஒரு நாள் இப்படி ஒரு கட்டுப்பாடோடு இருக்கக்கூடிய அந்த பரீட்சை அறையிலே ஆசிரியர் வேறு பக்கமாக வினாத்தாள்களை கொடுத்து அவர்கள் கையெழுத்து போட்டு கொண்டிருக்கும் போது சடுதியாக ஒரு மாணவன் உள்ளே நுழைந்து உள்ள வந்து உட்கார்ந்தார். அந்த ஆசிரியர் திரும்பி எல்லாரிடமும் விசாரிக்கிறாங்க, யார் உள்ள வந்தது, எனக்கு எல்லாரும் சொல்லணும் என்று சொல்லி ஒவ்வொரு நபராக விசாரித்தார்கள். ஒருவரும் காட்டி கொடுக்கவில்லை. மாணவர்களை அன்போடு பேசி பார்த்தார்கள், மாணவர்களை கண்டிப்போடு பேசி பார்த்தார்கள். யாரும் சொல்லிக் கொடுக்கவில்லை இந்த நபர் உள்ள வந்தார் என்று சொல்லி. பயங்கர கோபத்தோட அந்த பரீட்சை நடந்து முடிந்தது. அந்த ஆசிரியர் மிகவும் கோபம் கொண்டு இருந்து அந்த பரீட்சை அறையிலே தன்னுடைய நேரம் முடிவடையும் போது அவர்களுக்கு பிடித்த ஒரு மாணவனை கூப்பிட்டு கேட்டாங்க, என்ன நடந்துச்சு, யார் உள்ள வந்தது, தயவு செய்து உண்மையை சொல்லுங்க. அந்த பையன் சொன்னான், மிஸ், இத்தனை ரோல இந்த கிளாஸ்லேருந்து விக்னேஸ்வரன் அப்படின்ற பையன் வந்து உள்ளே உக்காந்தான். இதை ஏன் என்கிட்ட முதல்ல சொல்லலை சொன்னாங்க. அந்த பையன் சொன்னான், அந்த பையனுடைய அப்பா அன்னைக்கு காலையில் இறந்து போயிட்டார் மிஸ். அவங்க அப்பா இறந்தாலும் எப்படியாவது பரீட்சைக்கு போக வேண்டும் என்று சொல்லி பரீட்சைக்கு வந்திருக்கிறான். அந்த ஆசிரியனுடைய அடுத்த வார்த்தை என்னன்னு சொன்னா பாரும்போது, அந்த அளவிற்கு அந்த மாணவனுடைய மனதை நான் பாழாக்கி விடுவேனா, அந்த அளவுக்கு அவனுடைய மனதை நான் வேதனைப்படுத்தி விடுவேனா, ஏன் இந்த மாணவர்கள் என்னை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி அந்த ஆசிரியனுடைய கேள்வி ஒன்று எழும்பினது. இன்றைக்கும் நாம் வாழக்கூடிய உலகத்திலே நாம் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு சவால்களிலும் இருந்தும் ஒவ்வொரு அனுபவங்கள் எழும்புகிறது. மத்தேயுவின் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து அந்த மலை பிரசங்கத்தை நிறைவு செய்யும் போது சில காரியங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறவராக இருக்கிறார். மத்தேயுவின் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடங்கி 5ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? இதோ உன் கண்ணில் இருக்கிற உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி, நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வது எப்படி? 5வது வசனம், மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய் என்று பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லுகிறது.
3 முக்கிய பாடங்களை இந்த நாள் செய்தியின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். உங்களுடைய மனதின் வலிமை அல்லது எண்ணத்தின் வலிமை என்ன சொல்லி இன்றைக்கு நாம் செய்தியை நாம் படிக்கிறோம். முதலாவது பாடம், நம்முடைய மனது வலிமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அடுத்தவர்களுடைய கருத்து உங்களை காயப்படுத்தாதபடி பார்த்து கொள்ளுங்கள். அடுத்தவங்களுடைய கருத்து உங்களை காயப்படுத்தக்கூடாது. இன்றைக்கு ஒருவேளை என்னிடத்திலே ஒரு 3வது நபர் வந்து அவர் சில வார்த்தைகளை பேசுவதனாலே நான் சந்தோஷத்தையோ மகிழ்ச்சியோ இழந்தேன் என்று சொன்னால் என்னை நான் கட்டுப்படுத்தவில்லை, என்னை கட்டுப்படுத்துவது இன்னொரு மனுஷனுடைய வார்த்தை. அப்ப அடுத்தவர்களுடைய கருத்து என்னை காயப்படுத்தக்கூடாது என்று சொன்னால் நான் முதலாவது என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக இருக்க வேண்டும். அதனால் செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மனுஷர்களுடைய வார்த்தைகள் அல்லது மனுஷருடைய சில தப்பிதங்கள் நம்முடைய வாழ்க்கையின் சமாதானத்தை கெடுக்கும் என்று சொன்னால் அதை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் முதலாவது நம்மிடத்தில் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் காலை எழுந்திருத்து நம்ம குளித்து நம்முடைய முகங்களை எல்லாம் அழகு பார்த்து நல்ல சுத்தமான வஸ்திரங்கள் எல்லாம் உடுத்தி நாம் வெளியே போகும்போது மனதில் நினைத்து பார்க்க வேண்டியது சொன்ன பார்க்கும்போது, இன்றைக்கு ஆண்டவர் ஒரு புதிய நாளை கொடுத்திருக்கிறார், இந்த நாளிலே நான் மகிழ்ந்திருக்க வேண்டுமே தவிர இந்த நாளில் நான் மீண்டுமாக கவலைப்பட வேண்டும், வேதனைப்பட வேண்டும், கண்ணீரோடு நான் குன்றி போன நிலைமையில் இருக்க வேண்டும் என்பது நம்முடைய பிரயாசம் அல்ல. இன்னொரு மனுஷனுடைய வார்த்தை ஒருபோதும் நம்முடைய சந்தோஷத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது. ரோமரின் நிருபம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வேதத்திலிருந்து நாம் வாசிப்போம். வேதம் சொல்லுது, ரோமர் 14:14 வேதம் சொல்கிறது, ஒரு பொருளும் தன்னிலே தீட்டுள்ளதென்று கர்த்தராகிய இயேசுவுக்குள் அறிந்து நிச்சயித்திருக்கிறேன். ஒரு பொருளை தீட்டுள்ளதென்று எண்ணிக்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு அது தீட்டுள்ளதாய் இருக்கும். எனவே சில வார்த்தைகள் அது தீட்டுள்ளதாய் நாம் இருக்கும் என்று சொல்லி நினைத்தால் அது தீட்டுள்ளதாக தான் இருக்கும். தேவ ஜனமாய் இருக்கிற நீங்களும் நானும் இன்றைக்கு நம்முடைய மனதில் அறிந்திருக்க வேண்டியது, சில வார்த்தைகள் பலிக்கும், சில வார்த்தைகள் வலிக்கும், சில வார்த்தைகள் வெல்லும், சில வார்த்தைகள் கொல்லும். அப்ப இப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் பூமியில் நம்மை சுற்றி வரக்கூடிய சூழலில் இருக்கிறது. எனவே நீங்களும் நானும் மனதில் வைத்திருக்க வேண்டியது, எப்படிப்பட்ட வார்த்தையை நம்முடைய காதுகளில் கேட்டாலும் அடுத்தவனுடைய வார்த்தை என்னுடைய சந்தோஷத்தை என்ன செய்யக்கூடாது, ஒருபோதும் பாதிக்க கூடாது. மத்தேயுவின் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 11-12 ஆகிய வசனங்களை நாம் வேதத்திலிருந்து நாம் பார்ப்போம். மத்தேயுவின் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 11-12 ஆகிய வசனங்களை நாம் வேதத்திலிருந்து நாம் பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது பாருங்க, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். வேதம் சொல்லுறது, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். ஆண்டவருக்காக இன்னைக்கு உங்களை யாராவது துன்பப்படுத்துறாங்களா, சந்தோஷப்படுங்க. தேவ நாமத்திற்காக நீங்கள் எங்கேயாவது அவமானப்படுத்தப்படுகிறீர்களா, சந்தோஷப்படுங்க. பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரித்திர காலங்களிலே பார்க்கும்போது மேற்கு ஜெர்மனி, கிழக்கு ஜெர்மனி என்று சொல்லி 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருந்த காலங்கள். இந்த மேற்கு ஜெர்மனி மிகவும் பணபலம் படைத்தவர்கள், நல்ல செல்வ சீமான்கள் வாழ்ந்த நகரமாக சொல்லப்படுகிறது. இந்த ஈஸ்ட் ஜெர்மனி, கிழக்கு ஜெர்மனி சற்று ஏழையான ஜனங்கள் வாழக்கூடிய பகுதியாக இருந்தது. இந்த மேற்கு ஜெர்மனி ஜனங்கள் என்ன செய்வாங்களா, ஒவ்வொரு முறையும் அவங்க நாட்டில் உள்ள கழிவுகள் குப்பைகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு மதிலை தாண்டி இந்த கிழக்கு ஜெர்மனிக்குள்ளாக கொட்டுவாங்க. கிழக்கு ஜெர்மனி அந்த நகரம் முழுசும் இந்த குப்பையினாலே துர்நாற்றம் வீச ஆரம்பித்தது. அப்போ அவங்களை கூப்பிட்டு கேட்குறாங்க, என்ன உங்களுக்குள்ள இப்படி குப்பையை போட்டுட்டு இருக்கிறாங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லையா? அவங்க ஒரே வார்த்தை சொன்னாங்க, அவங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை கொண்டு வந்து இங்கே போடுறாங்க. தேவ ஜனமே, உங்களுடைய மனதிலே அல்லது உங்கள் பக்கத்தில் இன்னைக்கு யாராவது பேசி உங்களுடைய சந்தோஷத்தை எடுத்து போடும்படியாக சில வார்த்தைகளை பேசினார்கள் என்று சொன்னால், கிறிஸ்துவின் பிள்ளைகள் மனதில் என்ன தெரியுமா வச்சிருக்கணும், அவங்க கிட்ட என்ன இருக்குதோ அதை இங்கே போட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்க கிட்ட இருக்கிறது குப்பை, இந்த இடத்துல குப்பையை போடுறாங்க. அவங்க கிட்ட இருக்கிறது அன்பு, இந்த இடத்துல அன்பை போடுறாங்க. அவங்க கிட்ட இருக்கிறது கலகம், இந்த இடத்துல கலகத்தை போடுறாங்க. அவங்க கிட்ட இருக்கிற சமாதானம், இந்த இடத்துல சமாதானத்தை போடுறாங்க. தேவ ஜனமே, அடுத்தவர்களுடைய வார்த்தை ஒருபோதும் நம்மை கட்டுப்படுத்த கூடாது. மத்தேயுவின் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம்
34ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். வேதம் சொல்லுகிறது, விரியன் பாம்பு குட்டிகளை, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்கிற நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நல்ல மனுஷன், நல்லா பாருங்க இந்த வசனம் சொல்லுகிறது, நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். நல்ல மனுஷனாக நம்ம மாறுவோம். ஒரு அனுபவம், ஒரு மாணவனை, ஒரு 12 வயது நிரம்பின மகனை ஒரு தகப்பனார் ரயிலில் அழைத்து கொண்டு போறார். போகும்போது அந்த மகனுடைய செயல்பாடெல்லாம் கொஞ்சம் விகற்பமாக இருக்கிறது. அவர் பேசுகிறார், அப்பா பாப்பா இங்கே பாருங்க இந்த மரம் எல்லாம் அப்படியே பின்னாடி போயிட்டு இருக்கு, மரம் எல்லாம் பின்னாடி போகுது. அப்பப்பா இங்கே பாருங்க, வானத்தில் ஏதோ சின்னதாக பறக்குது, அதெல்லாம் பின்னாடி போகுது, என்னன்னு சொல்லி பாருங்க. அங்கே பாருங்க தண்ணி பின்னாடி போகுது, அந்த ஆள் சைக்கிள் ஓட்டிட்டு வர்றாரு, அவர் பின்னாடி போறாரு. பக்கத்தில் ஒரு நபர் கூப்பிட்டு இந்த அப்பாவை கூப்பிட்டு சொல்றாரு, எப்பா உன் மகனுக்கு ஏதோ மன ரீதியாக பிரச்சனை இருக்குது போல இருக்குது, நீ இந்த மகனை கொண்டு போய் சீக்கிரம் அந்த ஆஸ்பத்திரியில் போய் பாரு. அந்த தகப்பனார் சொன்னாராம் ஒரு வார்த்தை, அவன் பிறந்து 12 வயது வரைக்கும் அவனுக்கு கண் பார்வை இல்லை, இன்னைக்கு அவன் கண்ணை திறந்து பார்க்குறான், அவனுக்கு எல்லாமே இப்படி தான் இருக்கும். நீங்கள் சொல்கிறீங்க அவன்கிட்ட குறை இருக்குதுன்னு சொல்லி, ஆனால் நான் சொல்கிறேன் இன்னைக்கு அவன் பேசுகிறதெல்லாம் அவன் சந்தோஷத்தினால பேசக்கூடிய வார்த்தைகள். தெய்வ ஜனமே, மனுஷர்கள் ஒருபோதும் நம்மளுடைய வேதனைகளை அறிந்து கொள்வது இல்லை. பரலோகத்தின் தேவன் இவைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். மனதில் வைத்திருக்க வேண்டிய முதலாவது பாடம், அடுத்தவர்களுடைய வார்த்தை உங்களுடைய சந்தோஷத்தை என்ன செய்யக்கூடாது? எடுத்து போடக்கூடாது. இரண்டாவது பாடம், அடுத்தவர்களுடைய தீர்ப்பு உங்களை குற்றவாளியாக மாற்றாது. சரியா? அடுத்தவன் நம்மளை பார்த்து குற்றவாளி என்று சொன்னதும் நம்ம குற்றவாளியாக நாம் மாறப்போவது இல்லை. ரோமரின் நிருபம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வேதத்திலிருந்து நாம் வாசிப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதிய ரோமரின் நிருபம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வேதத்திலிருந்து நாம் பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, மற்றொருவனுடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதற்கு நீ யார்? அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்தரவாதி, அவன் நிலைநிறுத்தப்படுவான், தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கிறாரே. எனவே நாம் பிறரை குற்றவாளியாக நாம் தீர்க்க முடியாது. எனவே இன்றைக்கு ஒருவேளை இன்னொருத்தர் நம்மை பார்த்து குற்றவாளி என்று தீர்மானித்தால் நம்ம குற்றவாளியும் கிடையாது, நம்மை நீதிமான் என்று சொல்லி தீர்மானித்து நமக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுத்தா நம்ம நீதிமானும் கிடையாது. கரும்பு என்று சொல்லி எழுதினால் அது இனிக்காது, அதே போல குற்றவாளி என்று சொல்லி எழுதுவதனாலே நமக்கு ஆக்கினை தான் என்று சொல்லி முடிவு கிடையாது. இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற காலங்களிலே நம்முடைய மனதில் வைத்திருக்க வேண்டிய பாடம், அடுத்தவர்களுடைய வார்த்தை என்ன பேசினாலும் நம்ம குற்றவாளிகளாக இருக்க போகிறது கிடையாது. கழுகின் இடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம். கழுகு தெரியும் நம்ம எல்லாருக்குமே, இது மிகவும் பலம் வாய்ந்த ஒரு பறவை. இந்த பறவையினுடைய பலத்தை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இந்த கழுகு, இந்த பருந்து என்ன செய்யும் என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது, இந்த கழுகு ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் பறக்கும்போது காகம் போய் அதை தொந்தரவு பண்ணும். கழுகு என்ன செய்யும்? இன்னும் கொஞ்சம் மேலே பறக்கும், திருப்பி காகம் போய் தொந்தரவு பண்ணும், கழுகு இன்னும் கொஞ்சம் மேலே பறக்கும், திரும்ப தொந்தரவு பண்ணும், அது இன்னும் கொஞ்சம் மேலே பறக்கும், இன்னும் கொஞ்சம் மேலே பறக்கும், கடைசி அந்த காக்காவால் அந்த கழுகிட்ட போக முடியாத உயரத்துக்கு அது பறக்கும். ஆனால் ஒன்று என்ன தெரியுமா உண்மை? அந்த கழுகு நினச்சிச்சுன்னா அதனுடைய நகத்தினால இந்த காக்காவை 2 துண்டாக கீறி போடலாம், அவ்வளோ பலம் அந்த கழுகுக்கு இருக்குது. ஆனால் அது செய்யாது. இந்த கழுகு நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் நம்ம குற்றவாளியாக தீர்க்கிறவங்க, குறை சொல்கிறவங்க பக்கத்தில் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. விசுவாச பிள்ளைகள் மேலே பாருங்க, மேலே பாருங்க, மேலே பாருங்க, உயரத்துக்கு போயிட்டே இருக்கணும். அடுத்தவர்களுடைய தீர்ப்பு நம்மை ஒருபோதும் குற்றவாளியாக நம்மை தீர்க்காது. மூன்றாவது பாடம், பேசுகிறவர்கள் பேசட்டும், உங்களுக்காக கிறிஸ்து பேசுவார். பேசுறவங்க பேசட்டும், உங்களுக்காக கிறிஸ்து பேசுவார். ரோமரின் நிருபம் 14ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வேதத்திலிருந்து நாம் பார்ப்போம். ரோமர் 14ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வேதத்திலிருந்து நாம் பார்ப்போம். வேதம் சொல்கிறது, இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறது என்ன? நாம் எல்லாரும் கிறிஸ்துவனுடைய நியாயஸ்தலத்திற்கு முன்பாக நாம் நிற்போமே. எனவே ஆண்டவர் சொல்றார், இன்னைக்கு
பேசுகிறவங்க பேசட்டும்பா, குற்றம் தீர்க்கிறவங்க குற்றம் தீர்க்கட்டும், நியாயம் தீர்க்கிறவங்க நியாயம் தீர்க்கட்டும். ஒரு நாள் எல்லாருக்காகவும் கிறிஸ்து நியாயாசனத்தில் என்ன செய்வார்? பேசுவார். மோசேயையும் அவனுடைய சகோதரியும் அவனுடைய சகோதரனும் சேர்ந்து பரிகாசம் பண்ணாங்க. அவர் கட்டின அந்த மனைவியை வைத்து எல்லாம் அவரை அவமானப்படுத்தினாங்க. அப்போ ஆண்டவர் மோசேயினுடைய சகோதரியாக இருக்க மீரியாம் மற்றும் ஆரோனையும் அந்த தேவ பிரசன்னத்திற்கு வரவழைத்து அந்த இடத்துல இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசிட்டு ஆண்டவர் சமாதானப்படுத்துகிறாரு. சமாதானப்படுத்தின பிற்பாடு அந்த இடத்துல ஆரோனும் அந்த மீரியாமுக்கும் ஆண்டவர் ஒரு தண்டனையை கொடுத்துட்டு போறாரு. அந்த இடத்துல இருந்து சொந்த சகோதரி தன்னுடைய சகோதரனுடைய மனைவியை பற்றி இழிவாய் பேசினதை பார்த்துட்டு யாரால சும்மா இருக்க முடியல? ஆண்டவரால சும்மா இருக்க முடியல. பேசுறவங்க பேசட்டும்னு சொல்லி விட்டுருந்த ஆண்டவர் அவங்களுக்காக பேசுறதுக்கு இறங்கி வந்தாரு. மிரியம் மற்றும் ஆரோன் ஆண்டவரிடத்திலிருந்து நியாய தீர்ப்பை பெற்றுக்கொண்டார்கள். தேவ ஜனமே, உங்களை யாராவது நீண்ட நாட்கள் நிந்தித்து கொண்டிருந்தாலும், நீண்ட நாட்கள் யாராவது உங்களை அவமானப்படுத்தி கொண்டிருந்தாலும், ஒரு நாள் வரும் ஆண்டவரே உங்களுக்காக இறங்கி வருவார். உங்களுக்கு முன்பதாக பார்க்கிறவர்களை நீங்கள் இனிமேல் ஒருபோதும் நீங்கள் பார்ப்பதில்லை. அதான் வேதம் சொல்லுகிறது, உங்களுக்கு விரோதமாய் செய்யப்படும் எந்த ஆயுதமும் என்ன செய்யாது? வாய்க்காதே போகும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ரோமரின் நிருபம் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, உனக்கு விசுவாசம் இருந்தால் அது தேவனுக்கு முன்பாக உன் மட்டும் இருக்கட்டும். நல்லதென்று நிச்சயித்த காரியத்தில் தன்னை குற்றவாளியாக்காதவன் பாக்கியவான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவன் இன்றைக்கு நமக்கு நினைவுபடுத்தக்கூடிய பாடத்திலே ஆண்டவர் சொல்றாரு, நீ குற்றவாளியாக தீர்க்கப்படாமல் இருந்தேன்னு சொன்னால் நீ பாக்கியவானாக இருப்பாய். கடைசி ஏசாயா 54:17. எல்லாரும் வேதத்தை நாம் திறந்து பார்ப்போம். வேதம் சொல்கிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரனின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவருடைய நீதியுமாய் இருக்கிறதென்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord speaks so. ஆண்டவர் சொல்றார், பேசுறவங்க பேசட்டும், உங்களுக்காக நான் பேசுறேன். உங்களுக்கு முன்னாடி ஒரு வழியா வருவாங்க, 7 வழியாக சிதறுண்டு போவார்கள். உங்களுடைய எண்ணத்தை, உங்களுடைய மனதை நீங்கள் வலிமையாய் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய சந்தோஷம் அடுத்தவனுடைய வார்த்தையில் அல்ல. உங்கள் வாழ்க்கையினுடைய கட்டுப்பாடு உங்களுடைய தீர்மானத்தில் இருக்கிறது. அடுத்தவனுடைய தீர்ப்பு நம்மை குற்றவாளியாக தீர்க்காது. பேசுறவங்க பேசட்டும், நமக்காக இரட்சகராக இருக்கிற கிறிஸ்து பேசுவாராக. இந்த நாளிலும் இந்த செய்தியை நம்முடைய மனதிலே நாம் நினைத்து இங்கிருந்து நம்ம கடன் செல்வோம். புதிய வாரத்திலே நம்முடைய மனதை நாம் பலமுள்ள ஒரு மனதாக நாம் மாற்றிக்கொள்வோம். இரட்சகராக இருக்கிற கிறிஸ்து நம்மை வழிநடத்தும் ஒவ்வொரு நாட்களிலும் இந்த பாடங்களை நம்முடைய மனதில் நாம் நினைத்திருக்கையிலே தேவனாகிய கர்த்தருடைய கரம் நம்மோடு இருந்து நம்மை சுகமாய் வழிநடத்துவதாக. ஆமேன். ஜெபிப்போம். சேனைகளின் தேவனாகிய எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்முடைய வாசஸ்தலத்தில் நாங்கள் கூடி வருவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமாக இருக்கிறது. இந்த ஓய்வு நாளை இந்த பரிசுத்த ஆலயத்தில் நாங்கள் துவங்கி இந்த ஓய்வு நாளை உம்முடைய சன்னிதானத்திலே நாங்கள் நிறைவு செய்யும் வேளையிலே உம்முடைய வழிநடத்துதலுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஒரு நாள் முழுவதிலும் எங்களுக்கு சமாதானமான சூழ்நிலைகளை அமைத்து தந்தீரே. நீர் எங்களோடு இருந்தீரே. உம்முடைய நாமத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தினீரே. உங்களுடைய மகிமையை எங்களுக்கு மேல் பிரகாசிக்க செய்தீரே. நீர் கொடுத்த ஜீவ வார்த்தைகளுக்காகவும் நாங்கள் கற்றுக்கொண்ட வேத பாடங்களுக்காகவும் உமக்கு இந்த நாளிலே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளை நாங்கள் நிறைவு செய்து மீண்டுமாக எங்களுடைய வேலைகளுக்கு நாங்கள் கடந்து செல்லும் நேரத்திலே ஆண்டவருடைய பலம் எங்களோடு இருக்கட்டும். எங்களுடைய மனதிற்கு தேவையான வலிமையையும் பலனையும் நீர் தந்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வாரத்தில் அடுத்தவர்களுடைய வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையை கலங்கெடுக்காதபடிக்கு நீர் பாதுகாத்து கொள்ளும். ஆண்டவரே, அடுத்தவர்கள் எங்களை நியாயம் தீர்த்தாலும் நாங்கள் குற்றவாளிகள் அல்ல என்பதை நாங்கள் நினைத்தோம். ஆண்டவரே, இன்னுமாக பேசுகிறவர்கள் பேசட்டும், எங்களுக்காக பேசுகிற கிறிஸ்து ஒருவர் உண்டு என்று சொல்லி நம்பிக்கையோடு இங்கிருந்து நாங்கள் கடந்து செல்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் இந்த ஆராதனையிலே இந்த ஆலயத்தில் வந்து பங்கு பெற்ற பிள்ளைகளை தேவன் விசேஷமாக ஆசீர்வதித்தலும்.
இன்னும் ஆன்லைன் வாயிலாக இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற பிள்ளைகளையும் தேவன் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை வழிநடத்தும், எங்களை பாதுகாத்துக்கொள்ளும், நன்மையால் முடிசூட்டும். இந்த இடத்திற்கு நாங்கள் வரும்போது நன்றி நிறைந்தவர்களாக உம்முடைய சன்னிதானத்திற்கு நாங்கள் வருவதற்கு நீர் கிருபை பாராட்டும். இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேள் நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அன்பும், பிதாவானவருடைய வழிநடத்துதலும், பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னமும், தேவதூதருடைய பாதுகாவலும், விசேஷமாக இந்த நாளின் தொழுகையில் பங்கு பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இன்றும் என்றும் சதா சர்வ காலமும் இருப்பதாக. ஆமென்.